உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்காக தான் நான் இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஏய், உன்கிட்ட தானே கேக்குறாரு, பதில் சொல்லிட்டு. எல்லாம் எனக்கு தெரியும், அமைதியா இரு. வா. ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? நந்தினி, ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு உனக்கு? ஏய், நீ வாடி. நந்தினி, ஏய், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். ரொம்ப ஓவரா பண்ணாத. இப்ப எதுக்கு காரணமே இல்லாம கோச்சிட்டு இருக்க? உனக்கு தான் கோவம் வருமா? ஏன் எனக்கெல்லாம் கோவம் வராதா? எனக்கெல்லாம் கோவம் வந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி தோப்பு கரணம் போடுவேன். ஏய் நந்தினி, வரவங்க போறவங்க எல்லாம் நம்மள தாண்டி வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. உங்க முறை பையன் முறை பொண்ணு சேட்டைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். அண்ணா நிறுத்துங்க. ஐயோ அருண், போதும் நிறுத்து. ரோட்ல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாருமே நம்மள தான் பாக்குறாங்க, மானமே போகுது. போட்டும் போட்டும், ஒன்னும் தப்பு இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ என்ன மன்னிச்சிட்டான்னு சொன்னாதான் நான் தோப்புக்காரனை போடுறதே நிப்பாட்டுவேன். ஐயோ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், போதுமா? நீ முதல்ல நிறுத்து. சரி, இப்ப சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு என்கிட்ட கோச்சுக்கிட்ட? உன்னை யாரு நேத்து வீட்டுக்கெல்லாம் வர சொன்னது? நேத்து உனக்கு பர்த்டே இல்ல, அதான் உனக்கு விஷ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தேன். அது ஒரு தப்பா? நார்மலா பொண்ணுங்கெல்லாம் நம்ம லவர் திருட்டுத்தனமா வீட்டுக்கு வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு ஏங்குவாங்க. நீ என்னடானா ஏன் வந்தன்னு கேட்டுட்டு இருக்க? ஏய், நீ கேக்குறதுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க அம்மா தான் என்ன ஒத்தாளா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க. அதனால கடைசி வரைக்கும் எங்க அம்மா மனசு கோன்ற மாதிரி எந்த விஷயத்திலயும் நான் நடந்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. அதனால எங்க அம்மா யார சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிக்கலான்னு இருந்தேன். ஆனா ஏதோ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க அம்மாவே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் இத்தனை நாளா எல்லாரும் முன்னாடியும் லவ் பண்றத காட்டிக்காம எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது எதையும் யோசிக்காம லூசு மாதிரி நேத்து நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து நிக்கிற. ஏய், வானதி மட்டும் நம்மள பாத்திருந்தானா என்ன இருக்கும்? அதான் உன்னை பாக்கலையே. அவ நிஜமாவே பாக்கலையா இல்ல பாத்துட்டு பாக்காத மாதிரி நின்னுட்டாளான்னு தெரியல. இப்ப வரைக்கும் என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏய், எதுக்கு பயப்படுற? வானதி ரொம்ப இன்னசென்ட். அவ உன்னை பாத்திருந்தானா பாக்காத மாதிரி இருந்திருக்க மாட்டா. கண்டிப்பா கேட்டிருப்பா. கன்ஃபார்மா அவ உன்னை பாத்திருக்க சான்ஸே இல்ல. பாக்காம இருந்தா சந்தோஷம். சரி வா, வண்டியில ஏறு போலாம். ஐயோ வேணாம், நான்லாம் உன் கூட வரல, நீ கிளம்பு. அப்படியா? வரமாட்டியா? நான் கிளம்பிடுவேன். கிளம்பு. நிஜமா கிளம்பிடுவேன். கிளம்பு. நீ சொன்னா கேட்க மாட்ட, வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.